ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். 2026 தேர்தல் களம் குறித்து நாம் தற்போது பொன்னேரி பகுதியில் களம் ஆய்வுகளை மேற்கொள்ள இருக்கின்றோம். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் யாருக்கு ஆதரவுகளை தெரிவிக்கப் போகிறார்கள், அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய இந்த தொகுதியில் என்ன பிரச்சனை இருக்கிறது மக்களுக்கு என்பதை குறித்து நாம் கேட்க இருக்கின்றோம். அதே போன்று இந்த 2026 தேர்தலில் எந்த கட்சிக்கு அவர்களின் ஆதரவு, மக்கள் என்ன கோரிக்கைகளை கட்சியினருக்கு வைக்கிறார்கள் என்பதை குறித்து நாம் கள ஆய்வுகளை மேற்கொள்ள இருக்கின்றோம். அந்த வகையில் இன்று பொன்னேரி பகுதியில் நாம் கள ஆய்வுகளை மேற்கொள்ள இருக்கின்றோம். வாருங்கள் பார்ப்போம். நான் யாருக்கும் போட மாட்டேன்ப்பா, என்னை மோசம் பண்ணிட்டாங்க. ஆனால் போட மாட்டேன். பொண்ணு நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லி கையெழுத்து கொடுத்துட்டாங்க. கல்யாணத்துக்கு என் பொண்ணு கல்யாணத்துக்கு லாஸ்ட்டில் பார்த்தா அதிகாரிகள்லாம் தின்னுட்டு உனக்கு பணமே வரலன்ட்டாங்க. ஓட்டு போட்டு 25 வருஷம் ஆச்சு. போடாமல் இருக்க நீ ஏமாத்திரம் நான் போடலை. விஜய் வந்து என்ன பிரயோஜனம், எவன் வந்து என்ன பிரயோஜனம்? ஆனால் பழைய ஆட்சி மாதிரி வரவே வராது. பழைய ஆட்சி காமராஜர் மாதிரி வரவே வராது. எவனும் உங்களை மாதிரி இளைஞருக்கு வந்தால் தான் அது எப்படியோ தெரியாது, சொல்ல முடியாது. எங்கள் காலம் போயிடுச்சு, உங்கள் காலம் தான், பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ரீடிங்கில் வந்து விஜய் தான். இப்போ இருக்க எலெக்ஷன் கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து ரீடிங்கில் இப்போது நல்லது பண்ணுவார். இப்போ மக்கள் எல்லாம் வந்து அவர் தான் எதிர்பார்க்குறாங்க. ஆமாம், ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறோம். இப்போது மின்சாரம் இதுக்கு அங்கே பர்மினா டாக்டருக்கு ரோட்டில் மானாவாரே தண்ணி நிற்கிது, வசதி கிடையாது. இந்த மாதிரி ரொம்ப இதாகுது. இப்போது என்னன்னா, இப்போ ரோடு வசதி சரி கிடையாது. ஈடன் ஸ்கூலாண்ட பாருங்க, பெரிய பள்ளம் கிள்ளமெல்லாம் கிடக்குது. ஒரு ஆம்புலன்ஸ் போகிற இடம் இதெல்லாம் இந்த மாதிரிலாம் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது. இந்த மாதிரிலாம் இருக்குது. ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது ரோடும் சரி கிடையாது. ஒரு அர்ஜென்ட்டுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வருதுன்னா அவங்க நிறுத்தி தான் வரணும். ஒரு ஈடன் ஸ்கூலாண்ட போய் பாருங்க, ஒரே பள்ளங்கிளமாக இருக்குது. பர்மினா டாக்டர் ரோடு புது பஸ் ஸ்டாண்டில் சாக்கடை தண்ணி அப்படியே ஓடின்னு இருக்குது. இதனால எவ்வளோ பேர் எஃபெக்ட், அதில் எவ்வளோ கொசு வருது, எவ்வளோ இது நாத்தடிக்குது, அதெல்லாம் ஒரு இது. நான் விஜய்க்கு தான் போடுவேன். மாற்றம் வரணும். ஏடிஎம்கே போயிடுச்சு, டிஎம்கே போயிடுச்சு. இப்போ இதெல்லாம் வரட்டும், பார்க்கலாம் எப்படி இருக்கிறாரு, அவர் எப்படி செய்கிறாருன்னு பார்க்கலாம். விஜய்க்கு தான் போடுவேன். ஏன்னா வந்து ஒரு மாற்றம் வந்து உருவாகணுன்ட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் விஜய்க்கு தான் போடுவேன். நான் எடப்பாடி, நாங்கள் அந்த கட்சி தாங்க. ஒரு நேரில் வந்து ஆஸ்பத்திரி ரோடு பிரச்சனை, ஆலாட் ரோட்டில் சுத்தமாக வண்டி போகல. வண்டி பஸ்ஸு கவுந்து திட்டி 40 558 ரோடு போமல்ல 9 10 ஆகிப்போகுது பஸ்ஸு போகிறதுக்கு. 19 ரோடு சரியில்லை. எடப்பாடிக்கு தான் போடுவோம். நாங்கள் அந்த கட்சி வேற கட்சி விட்டு நாங்கள் மாற மாட்டோம். அந்த ரோடு தான் வசதி இல்லை, எங்கேயுமே நல்லா இல்லை. ரோடு குடியை ஒழிக்கணும். யாரு வந்தாலும் அதை ஒழிச்சுட்டா மக்கள் நல்லா இருப்பாங்க. எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா ஒரு வீட்லயும். அந்த குடி தானே உங்களுக்கு பணமாக்குது. வேற எதனா வச்சு கூட நீ வாங்கிக்க. அதுவால எத்தனை குடும்பம் அழியுது தெரியுமா குடியால. அது எவனாலுமே ஒழிக்க முடியாது தெரியுமா. சம்பாதிக்கிறதே அதுக்கு தான், சம்பாதிச்சு அதுக்கு தான் கொடுத்துட்டு வராங்க. நேற்று இங்கன்னா வியாபாரம் காய் வியாபாரம் நடக்குது. அந்த செகண்ட்ல போய் கொஞ்ச நேரத்துல குடிச்சிட்டு வந்துட்டு திரும்பி நீ ஆம்பளை மட்டும், நாங்கள் பொம்பளை பாடுபடலையா? ஆம்பளை மட்டும் மத்தியானம் ஒன்று நைட்டு கொண்டு குடிச்சாங்க. அப்போ நாங்கள் 24 மணி நேரம் நாங்கள் உழைக்கிறோமே, அப்புறம் என்ன நேற்றுக்கு இருக்குது? நாங்கள் மட்டும் ஃபஸ்ட்டு தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி வராங்க, இதை செய்கிறோம் அதை செய்கிறேன்ட்டு வந்து பேசுகிறாங்க, கையெழுத்து கும்பிட்றாங்க, அதை செஞ்சிடறேன் இதை செஞ்சிடறேன்ட்டு. அதுக்கப்புறம் போய் பார்த்தோம்னா நீ யாருன்னு எங்களையே கேள்வி கேட்குறாங்க, மறந்துடுவாங்க எங்களை பற்றி. எல்லாம் வந்தாச்சு, இப்போது எல்லோரும் வந்து எப்படின்னு பார்த்தாச்சு. இப்போ புதுசாக வேறு யாருன்னா வந்தால் விஜய் வரான்னு இருக்காரு. அவர் புதுசாக யாரைனா இது தேர்ந்தெடுத்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவர் என்ன செய்கிறாருன்ட்டு தெரியும்ல. அவர் செய்வார், எங்களுக்கு நம்புகிறோம். விஜய் அண்ணன் கண்டிப்பாக செய்வார். அவர் ஒரு இடமோ இல்லை வீட்டெல்லாம் பிரிச்சின்னு துரத்துனாங்க. ஓட்டு வாங்குற வரையும் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் வீடை காலி பண்ணுங்கன்னு துரத்துனாங்க. இடம் தரேன்னு இடத்தையும் தரல, ஒன்றையும் தரல. விஜய் அண்ணன் வந்தானா எங்களுக்கு எதனா செய்கிறாரான்னு பார்ப்போம். ஆனால் கண்டிப்பாக வருவார் அவர் தான். மக்களுக்கு என்ன பிரச்சனைனா, இங்கே நிறைய குடி இருக்குது. சின்ன பசங்க, ஸ்கூல் பசங்க, அவங்க இவங்க கஞ்சா அது இதுன்னு நிறைய இருக்குது. அதெல்லாம் ஒழிக்கணும். கஞ்சா பிரச்சனையை ஒழிக்கணும். படிக்கிற பசங்க நிறைய கெட்டு போகிறாங்க. அந்த கெட்டு போகிறதுலேருந்து பசங்க விடுதலை கிடைச்சா நல்லாயிருக்கும். ஆட்சி மாறும்போது எந்த ஆட்சி வந்தாலும் இந்த பிரச்சனையை மட்டும், இந்த குடி, இந்த கஞ்சா, இந்த பீடி சிகரெட் எதையுமே ஒழிக்க முடியல. அதனால் வந்து அது வேறு ஆட்சியிலேனா அது முடியுதான்னு பார்ப்போம். முடிஞ்சால் நல்லது. நான் ஓட்டு போட தெரிஞ்ச நாள்லேருந்து நான் போடுற ஓட்டே ரெட்டலைக்கு தான். வந்தாலும் சரி வரலைனாலும் சரி. நிறைய பிரச்சனை இருக்குது. யாரும் எந்த தேவையும் சந்திக்கிறது கிடையாது. அவங்கவுங்க தேவையை சந்திச்சுட்டு அவங்கவுங்க போயிடுறாங்க. மக்களுக்கு எதுவும் செய்கிறதில்ல. வரும்போது வாங்கும் போது சொல்லுவாங்க செய்கிறேன் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் எதுவும் செய்யவும் மாட்டாங்க, எதுவும் நடத்தவும் மாட்டாங்க. நிறைய பிரச்சனை இருக்குது. தளபதி தான் ஓட்டு போடலாங்க. விஜய் அவர் நல்லது பண்ணுவார் வந்து, அதனால் அவருக்கு போடலான்னு. ரோடு குண்டும் குழியுமாக இருக்குது, ஒழுங்காக எதுவுமே இல்லை. சரி பண்ணுறேன்னு பேரில் போடுறாங்க, உடஞ்சி நாசனமாகிடுது. பாதாள சாக்கடை போடுறாங்க. வர டிராக்டர்லாம் உள்ளே ஏரியா உள்ள வர டிராக்டர்லாம் கவுந்துடுது உடச்சிக்கின்னு. வீடு பாதி பேர் இல்லாமல் இருக்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வீடு தரணும்னா ஒரு இடம் கொடுத்து ஒரு பட்டா கொடுக்கலாம். இப்போ கூட இங்கே இருக்கிறவங்க வீடு இச்சாங்க, வஞ்சிவாகத்தில் இருக்கிறாங்க. இத்தனை வருஷம் ஆகி பட்டா தரல. இடித்து ஒரு 8-9 வருஷம் இருக்கும்.
யாருக்கு ஓட்டு போட போகிறேன் இது வரைக்கும் தெரியல, பார்க்கலாம். ஏன்னா ஒரு டைமும் ஒரு மாதிரி சிஸ்டம் மாறுது, எல்லாமே மாற்றி மாற்றி போயிட்டே இருக்குது. ஜனங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். மெயினாக வந்து ஒரு ஆதார் கார்டு ரேஷன் கார்டுனாலும் இப்போ ஆன்லைனில் ஏற்றணும், திரும்ப சிஸ்டம் ஆதார் கார்டு வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் இணைக்கணும், அப்புறம் ஓட்டர் ஐடி இணைக்கணும், மாற்றி ஏதாச்சும் ஒன்று போட்டுகிட்டே இருக்கிறாங்க. நாங்களாம் ஆன்லைனில் போய் பண்ணோம், லைனில் நிற்கிறோம். ஆன்லைனுக்கு இவ்வளோ ஃபீஸ் ஆகுது, 60 ரூபா 80 ரூபான்னு வாங்குறாங்க. தனிப்பட்ட முறையில் பண்ணால் 200 300 வாங்குறாங்க. இது எப்போவுமே நடந்துட்டு தான் இருக்குது. ஓட்டு யாருக்கு போடணும் தெரியும், முடிவு பண்ணல, பார்க்கலாம். 2026 வரட்டும் பார்க்கலாம். ஒரு எஸ்டி மக்களுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டுமனை பட்டாவே இல்லை. எஸ்டி இருளர் மக்கள், பழங்குடி மக்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே கரை ஓட்டை, ஆத்தங்கரை, குட்டை ஓட்டை இல்லை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நாங்கள் எத்தனையோ மனு கொடுத்துருக்கோம், வந்து பார்க்குறோம், செய்கிறோம் தான் சொல்கிறாங்களே. இது வரைக்குமே யாரும் வந்து செய்வோம் இல்லை, பார்க்கவும் இல்லை. அதிகாரிகள்லாம் அந்த தினக்கும் நாங்கள் போய் பார்த்து தான் இருக்கோம். ஜமா மேலே மனு கொடுத்தோம். இன்றைக்கி எஸ்டி கேம்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. எஸ்டி கேம்பில் போனாலும் அதுதான் சொல்கிறாங்க, பார்த்து சொல்கிறோம். எங்கள் மக்களுக்கு வந்து நல்லது நடக்கணும். எங்கள் மக்கள் நல்லது நடந்தால் கண்டிப்பாக ஓட்டு போடுவோம். இப்போது விஜயும் நிற்கிறாரு, ஸ்டாலின் பையனும் நிற்கிறாரு. அதுக்கு அடுத்தது யாருன்னா நிற்பாங்க. இப்போ இது வரைக்கும் ஸ்டாலின் தான் வந்து நின்றாரு. இப்போ மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, விஜய்க்கும் போட்டு பார்க்கலாம், அவர் எதனா நம்மளுக்கு செய்வாரா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க ஜனங்க. ஆனால் என்னுடைய தலைப்பண்ணா அந்த நேரத்தில் மக்களுடைய இது எப்படி இருக்கோ அதை பார்த்துக்கிற மாதிரி தான் நம்மளும் போடுவோம் ஓட்டு. இப்போ அவங்களுடைய இடத்துலேருந்து அடுத்தது எதனா எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு ஜனங்களுக்கு செய்வாங்களா? ஏன்னா எல்லாமே அங்கேருந்து வந்தாலும் நம்மளுக்கு வந்து அது சேர மாட்டேங்குது, புரியுதுங்களா? இப்போ எங்களுக்கு சின்ன சின்ன அத்தியாவசிய பொருட்களே வந்து ஒரு ரேஷனில் ஒரு பொருள் வாங்குகிறோம், எதனா பொருள் வந்ததுன்னா அது எங்களுக்கு வந்து சேரணுன்னா லேட் ஆகுது. சில பேருக்கு சேருது, சில பேருக்கு சேர மாட்டேங்குது. சரி, அவருடைய எப்படி சொல்கிற ஒரு நடிகர்னா இருந்தாலும் ஒரு கெத்துன்றதுக்காக கூட அது சீக்கிரமாக வந்து சேர்ற மாதிரி கூட ஒரு வெளிப்படுத்த ஒரு விஷயமா கூட விஜய் பண்ணலாம் அப்படின்னு மக்கள் மத்தியில் இருக்குது. பண்ணுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். எங்கள் கிராமத்தில் வந்து ரோடு கிடையாது. இன்ன வரைக்கும் ஏற்கனவே இருந்த ஆட்சிலையும் அந்த ரோடு இன்னும் போடலை. இதை இப்போ இட்டுக்குன்னு வரோம். ஒரு ஆட்டோ பேசின்னு போனால் ஆட்டோக்காரன் வரமாட்டேன்றாங்க. அந்த இடத்துல ரோடு சரியில்லை, நாங்கள் எப்படி வர்றது அப்படின்னு கேட்குறாங்க. நான் உதயசூரியனுக்கு தான் போடுவேன். நான் திமுக கட்சிக்காரன், பரம்பரை திமுகக்காரன், அவனுக்கு தான் போடுவேன். ஒரு இது நல்லது நடக்குது, ஒரு இடத்துல கெட்டது நடக்குது. நான் எங்கள் அப்பாவுக்கு தான் போடுவேன். கஷ்டம் நான் எப்போ அவருக்கு தான் போடுவேன். மகளிர் காசு வருது, ஆனால் ஏரியாவில் காசு தான் வராமல் இருக்குது. போஸ்ட் ஆஃபீஸ்ன்னு ஃபோன் நம்பர் கொடுக்காம 5-6 காசு வராமல் இருக்குது. இந்த ஃபோன் நம்பர் நான் வாங்கினது இதுதான் முதலமைச்சருக்கும் கான்ட்ராக்ட் பண்ணி சொல்லியிருந்தேன். இது வரையுமே வரல. திருடப்பட்டிருக்காங்க. போனால் திருடப்பட்டிருக்கு, காசு நான் போடல அக்கௌண்ட்டில். சரியாக செய்கிறாங்க, ஆனால் என் ஒரு ஆளை செய்ய விட மாட்டேன்றாங்க ஊரில். இபி கனெக்ஷனாக 3 மாதமாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. எங்கள் வீட்டுக்கு மட்டும் நைட்டு கரண்ட் இல்லாமல் ஃபுல்லாக கையை கச்சி விட்டுச்சு, எதுன்னு தெரில. அதுக்காக தான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். அதை கேட்டால் பதில் சொல்ல மாட்டேன்றாங்க. நீ அந்த வீட்டிலே இருக்காத, ஓடிப்போ அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்க. சீமான் வந்துச்சுன்னா தனி செல்வாக்கு இருக்குது தமிழ்நாட்டில். ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, அரசியல்னு வர்றபோது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் யாரும் கையை பிடிச்சிக்கிறோன்னா அவன் தான் வருவான். யாருக்கிட்டா நான் இத்தனை வருஷம் அனுபவம், எனக்கு 86 90 போகுது. நான் வந்து விஜய் ஃபேனு, அதனால் டிவிக்கு தான் சப்போர்ட் பண்ணலான்னு. மக்களுக்கு இங்கே ரோடு சரியில்லை, அது அன்றைக்கி சிஎம் வந்தப்போ அப்போ ரெடி பண்ணாங்க. வேறு எதுவும் நான் ரோடு தானே சரியில்லை. எஜுகேஷன் சிஸ்டம்லாம் எல்லா இடத்துலையும் எப்படி இருக்கோ அது அப்படியே தானே இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எஜுகேஷன் சிஸ்டம்லாம் விஜய் தான் போடுவோம். புது ஒரு மாற்றம் வரல, போட்டவங்களே போடக்கூடாதுல்ல. ஏன்னா நடக்குது, பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, நிறையா இது போகுது, வரத்து போகிறதுக்கே பயமாக இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்குது, கஷ்டமாக இருக்குது, ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது, ஃப்ரீயாக இல்லை, ரோடு ரொம்ப இதுவாக இருக்குது. விடுதலை சிறுத்தை இல்லை, அவர் நல்லா பண்ணுறாரு. எங்கள் கிராமத்தில் எல்லாருக்குமே பிரச்சனை தான். ஒன்றும் தலைவரை வந்து யாரும் எந்த இதுவும் பண்ணல. எந்த ஒரு கிராமத்துக்கு தேவையான அடிப்படை இது கூட எதுவும் பண்ணாமல் இருக்காங்க இன்னும். அது மாதிரி சூழ்நிலை தான் இருக்குது. நிறைய பண்ணோம். தண்ணி வசதி இல்லை சரியா, தெரு சீரமைப்பு நிறைய பண்ணோம். அதெல்லாம் நிறைய இருக்குது. தேவைங்க நிறைய, மக்களுக்கு தேவையான தேவைங்க நிறைய இருக்குது. பசங்களுக்கு தேவையான கல்வி, போதுமான படிப்பு, அதாவது படிச்சுட்டு வசதி இல்லாத பசங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்ப்பாக இருக்கிற உதவி பண்ணுற மாதிரி யாரும் அந்த முன் வந்து பண்ணுறதில்ல. ஸ்டேட் கவர்மெண்ட் தான், டிஎம்கே தான் வரும் சார். டிஎம்கே ரொம்ப நல்லா மனுஷன். மக்களுக்கு எதுவுமே பிரச்சனை கிடையாது, நல்லா ஸ்மூத்தாக ஓடின்னு இருக்கு. பெரிய மனுஷனுக்கு பஸ்ஸு வந்து லேடிஸ் பண்ணுற மாதிரி பண்ணிட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். 2 காசு பேச்சுக்கு யூஸ் ஆகும். ஆமாம், அதான் வேறு ஒன்றுமே இல்லை. இதுக்கு போகிறது கொஞ்ச நாள் நாங்கள் என்ன பாவம் பண்ணி லேடிஸ்க்கு மட்டும் இது உதவி பண்ணுறோம். நான் வந்து ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டுக்காரர் எங்கள் செயலாளர் சொல்லி ஜெயலலிதா கட்சியை. இப்போ நான் அந்த அம்மாவுக்கு போட மாட்டேன். வேறு ஆளுக்கு மாற்றி போட்டாலும் போடுவோம். இல்லை ஏன் அண்ணா அந்த அம்மாவுக்கு யார் பாதுகாப்புக்கிறாங்க? யாரும் கிடையாது. அதனால வேறு ஆளுக்கு மாற்றி போட்டால் கொஞ்சம் மக்களை பார்ப்பாருன்ட்டு ஒரு ஆசை. நாங்கள் சீமையாக்கு தான் போடுவோம். அவர் கொஞ்சம் மக்களை கொஞ்சம் தாட்டு பூட்டு பேசுவாரல்ல, அவர் எதுலையும் கொஞ்சம் வீரியமாக பேசுவாரல்ல, அதனால அவருக்கு போட்டால் கொடுப்போம். என்ன ரோடு இதுக்கு பழமாக போடும், பஸ்ஸு ஓட்டுறவனும் கேட்கல, கார் ஓட்டுறவனும் கேட்கல. எனக்கு என்ன இருக்குது, எங்கள் அரசூரில் இருக்கிறேன் நான். பொன்னேரிக்கு ஆஸ்பத்திரிக்கு வந்த மருந்து மாத்திரம் வாங்கினோம். நடந்து போகிறேன் நீ நான் சொல்லி எடுத்துப்பாங்களா? அதே அந்த கலெக்டர், அந்த மின்சிப்பு, எம்எல்ஏ, தாசில்தார் இவங்களால நீ நான் சொன்னால் எடுத்துப்பாங்களா? ஏற்றிக்கல சாமி. எங்களுக்கு சின்ன வயசுல தான் நாங்கள் பார்க்குறோம். இவங்களுக்கு மேலாம் ஓட்டு வாங்கி சொல்லி தான் நான் இது செய்கிறேன் அது செய்கிறேன்னுவாங்க.
ஓட்டு வாங்கி மாட்டாங்கன்னா நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு கூட கேட்க மாட்டாங்க. இதில் தான் பிரச்சனை. யாருக்கு போட்டால் என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே செய்ய மாட்டாங்களே. இப்போ விஜய் வந்தால் மட்டும் போய் செஞ்சிருவாரா? செய்ய மாட்டார். அப்படியே கொஞ்சம் ஜெயலலிதா இருந்தாங்களா அவங்களுக்கே செஞ்சு எங்களை இது பண்ணாங்க. இப்போ வரவங்களாம் செய்ய மாட்டாங்க. யாருக்கும் போட போகிறதில்ல. திமுக கூட போட மாட்டோம். யாருக்கும் போட போகிறதில்ல. ஆமாம், நல்லது செய்கிறேன்னாங்க எதுவுமே செய்ய மாட்டுறாங்க. பஸ்ஸு வரதுக்கு வையே இல்லை. எங்களுக்கு பஸ்ஸுவே இல்லை. சுத்தமாக நடந்தே வரும். 10 கிலோமீட்டர் நடந்து வரும். மெதூருக்கு வரும். ஆட்சி மாறணும். கண்டிப்பாக நம்ம தளபதி விஜய் தான். அவர் இப்போ வர பசங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் ஒரு உதாரணமாக காரணமாக இருக்கார். அவர் தான் +2 பசங்களுக்கு 10th நல்ல மார்க் எடுத்தால் அவர் தான் ஒரு நல்ல இதுவாக இருக்கிறார். நல்லா பண்ணுறாரு. அவர் தான் இனிமேல் விஜய் தான். டிவிக்கே தான். மக்களுக்கு எல்லாம் பிரச்சனை தான் சார் இருக்குது. எல்லாம் பிரச்சனை தான் இருக்குது மக்களுக்கு. சார் எங்கள் ஊர் சைட்லாம் இன்னும் பஸ் வசதியே இல்லை. பசங்களாம் நடந்து தான் வருது. ஒரு 7 கிலோமீட்டர் தூரம் நடந்து தான் வருது. எத்தனை வாட்டி எம்எல்ஏ போயிட்டு வராங்க தெரியுமா? நிறைய வாட்டி போயிட்டு வராங்க. டிஎம்கே ஆட்சியில் சொல்ல முடியல. நம்ம டிவிக்கே தான் சார். விஜய்க்குண்ணா யாருக்கு ஓட்டு போட்டாலும் எந்த நன்மையும் கிடையாது. இந்த வருஷம் பசங்களுக்கு கூட படிக்கிறதுக்கு பணம் கூட ஒதுக்கலை. ஓட்டு போட்டால் பிரயோஜனம். விஜய் வந்தால் அது நடக்குதான்னு பார்க்கறதுக்காக விஜய்க்கு ஓட்டு. 1008 பிரச்சனை இருக்குது. எந்த பிரச்சனை சொல்ல முடியும்னா பாதாள நோண்டி தண்ணி சுத்தமாக போக மாட்டேங்குது. குடிக்கிறதுக்கு தண்ணியும் வரமாட்டேங்குது. நம்ம வாய்ச்சா தானே சாப்பாடு. அவர் ஏன் போடுறாரு? 1000 ரூபாய் கொடுத்தா ஒரு மாதம் சரி போயிடுமா? பஸ்ஸுக்கு தான் போய்ங்க, ட்ரெயினுக்கு தான் போகிறோம். பஸ்ஸு ஒரே பஸ்ஸு போகுது எங்கள் ஊருக்கு. அது கூட 3 மணிக்கு போகுது. அதில் கூட ஃபுல்லாக ஏறி போட்டாக்கா நாங்கள் நின்றுக்கின்னு போனோம். அதுதான் பிரச்சனை. எங்கள் ஊரில் கூட வசதி இல்லைப்பா. தண்ணி காவா கட்டலை. காவா வசதியே இல்லை. தண்ணி வீட்டுங்களாண்டே தேங்குது. காவாவை கட்டணும். அப்படி வந்தவங்களுக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம். விஜய் வந்தா கூட அப்படி தான் வருவார். ஓட்டை வாங்கிக்கின்னு போயிடுவார். எங்களுக்கு ரோடு வசதி இல்லை. வீட்டுங்களாண்டே காவா கட்டி தரணும், ரோடு போடணும். அதுதான் எங்களுக்கு வசதி. முன்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் எப்படி பார்த்தாலும் அண்ணா டிஎம்க்கு தான் போடுவேன். அது எனக்கு பழக்கம் ஆகிப்போச்சு அப்பத்துல இருந்து. யாரும் இல்லை காட்டி கூட பரவாயில்ல, அதுதான் போடுவேன். ரோடு சரி கிடையாது. போகிற ரோடு சரியில்லை. நடக்கிற ரோடு காவா சரியில்லை. எதுவுமே சரி கிடையாது. எதுவுமே ஒழுங்காக இல்லை. நான் எதுவுமே சொல்லவும் ஒருத்துக்கும் இல்லை. மக்கள் நீதி மையம் ஆனால் அந்த கட்சியில் பொறுப்பில் இருக்கேன். நகர செயலாளர். மக்களுக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவாகிறாங்க. இனிமேல் ஒரு நல்ல ஆட்சி கொண்டு வருவாங்க. அதில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. இப்போ பிரச்சனை ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. அதெல்லாம் சொல்லிட்டு எல்லாம் மாளாது. ஆட்சி சரி கிடையாது. இனிமேல் ஆட்சி நல்லா ஒழுங்காக செயல்படும். கூட்டணியில் அதெல்லாம் சொல்ல முடியுமா? இப்போ எம்பி ஆகுறாரு. ஆட்சி சரியில்லைன்றீங்க. அதுதான் அங்கே போய் சேர்ந்துருக்காருன்னு எனக்கே வருத்தமாக தானே இருக்குது. தனியாக வரும்போது தனியாக தான் இருக்கணும். ஒருத்தரை எதிர்த்து வரும்போது எதிராளி கூட போய் கூட்டணி வைக்கக்கூடாது. அந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது. விஜய் வராது, சீமான தனித்து நிற்கிறாரு. தனிச்சு நின்னாக்கா அவங்க தான் ஜெயிப்பாங்க. கூட்டணி எல்லாம் வேஸ்ட்டு. ஓட்டுன்னா இப்போ டிஎம்கே இருக்குது. ஒரு காலத்தில் டிஎம்கே வந்தானே. ஏன்னா எல்லாமே கரெக்டாக செய்கிறாங்க. பஸ் எல்லாம் போகுது. ஆனால் நிறைய கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் அந்த பிரச்சனையெல்லாம் தெரிஞ்சுக்கின்னு அதை கரெக்டாக சரி செய்வாங்கன்னு எங்களுக்கு தெரியுது. ஏன்னா அவங்களுடைய பலன் அதிகமாகும் போது தான் அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கரெக்டாக இருக்குன்னு. அவங்களாம் கூட்டணி இருக்குன்றதுனால அவங்க பலம்லாம் கம்மி தான். கூட்டணின்றது சேரும் போது தான் கூட்டணி அவங்களுக்கு பலம் இருக்குதுன்றாங்க. ஆனால் தனிச்சு நிற்கும் போது தான் அவங்களுடைய பலம் வெளியே தெரியும். எங்களுடைய ஆதர் டிஎம்கே. 2026 தேர்தலில் உதயசூரியன் தான் போடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கட்சி. பொன்னேரில் மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே, நல்லா இருக்காங்க. எல்லாம் போட்டுக்கிட்டு தானே வராங்க, போடாமல் இல்லை. எல்லாமே பஸ் எல்லாம் கரெக்டாக தான் போகுது. நாங்களும் ஆட்டோ தான் ஓட்டுறோம். ஸ்டாலின் பஸ்லேருந்து போட்டுன்னு வருவோம். அது ஸ்டாலின் தான். புனேரில் ரோடு வசதி சரியில்லை. தண்ணி அங்கங்கே நிற்கிது. அது சரி பண்ணோம். டிஎம்கே நல்லது பண்ணுறாங்க. மாதம் 1000 ரூபாய் தராங்க. ஃப்ரீ பஸ்ஸு பெண்களுக்கு. டிஎம்கே தான் ஆதரவு. பொன்னேரி இந்த ரோடு தாங்க. ரோடு இது காவா இது பண்ணுறாங்க. பாதாள சாக்கடை அது அப்பப்போ நோண்டுறாங்க, அப்பப்போ இது பண்ணுறாங்க. அதுதான் வேற ஒன்றும் கிடையாது. டிஎம்கே தான் ஓட்டு போடணும். எங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஒரு கோட்டை மாரி கணக்குது. எல்லாம் நல்லா செய்வாங்க. இப்போ எங்களுக்கு பொது விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த பாதாள சாக்கடை ரோடு தான் பிரச்சனை. வேற எதுவுமே கிடையாது. தெரியும். நான் எடப்பாடிக்கு தான் போடுவேன். ஏன்னா அவர் நல்லா செஞ்சுருக்கிறாரு. இந்த 10 வருஷம் எந்த இதுவும் இல்லை. ஒரு நிம்மதியாக தைரியமாக இருந்தோம். இப்போ அந்த தைரியம் இப்போ கிடையாது. இப்போ பயமாக இருக்குது. ஒரு 8 மணிக்கு போனா கூட பயமாக இருக்குது. ஃபுல்லாக கஞ்சா ரவுடிங்க எல்லாம் இருக்கும்போது நாங்கள் எப்படி ஒரு பூ விற்கிறோம் போது நமக்கு பயந்து வியாபாரம் பண்ணுறதா இருக்குது. ஆனால் நம்மக்கிட்ட இது வலிக்க எதுவும் இல்லை. இருந்தாலும் பயந்தானே, ஒரு பயந்தானே. இருந்தாலும் நல்லது நடக்குதுன்னா அது எடப்பாடிக்கு மட்டும் தான் நாங்கள் ஓட்டு போடுவோம். மக்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. காவா பிரச்சனை இருக்குது. ரொம்ப வேலை வாய்ப்புலாம் நிறைய கிடையாது. இங்கே சொல்கிறத செய்ய போகிறது கிடையாது. நம்ம 10 வாட்டி போகணும், கேட்கணும், செய்யணும். அவங்களே எடுத்து நாங்கள் செய்கிறோன்னு செய்ய மாட்டாங்க. அப்படி கேட்டோம்னா பிரச்சனை வரும். என்னத்துக்கு நாங்கள் கம்முன்னு போகிறோம். ஒரு தெருவில் இருக்கிறாங்கன்னு சொன்னால் எல்லாமே நல்லது நடக்கணும். இப்போ நம்ம ஆட்சிக்கு வரோன்னா அந்த ஆட்சி நம்மளை நம்பி ஓட்டு போடுறாங்கன்னா மக்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? அவங்க கேட்காத முன்னே நம்ம செய்யணும். அதுதான் நம்ம செய்கிற தொண்டு. அதை விட்டுட்டு ஓட்டு போகிறதுக்கு மட்டும் கையேந்தக்கூடாது. எல்லாமே செய்யணும் ஜனத்துங்களுக்கு. ஜனங்க நல்லா இருந்தால் நம்ம நல்லா இருந்தால். ஒரு வார்டு கவுன்சிலர், தலைவர், செயலாளர், பொருளாளர் எப்படி வராங்க? நம்ம போடுற ஓட்டில் தான் வராங்க. அதனால் எல்லாம் நல்லதாக நடக்கணும்.
நாட்டுக்கு எது நல்லது நடக்குது, நம்ம மனசாட்சிக்கு எப்படி நடக்கணுமோ அது பண்ணிட்டு போயிடணும். அவ்வளோதான். ஆரணிலேருந்து வரோம். நாங்கள் வந்து ரெட்டலை தான் போடுவோம். ஆமாம், எங்களுக்கு அதுதான் ஆரம்ப நிலையிலேருந்து அப்படியே இருந்துட்டான். அவ்வளோதான், அதுதான் போடுவோம். எல்லாமே பிரச்சனை தான். பிரச்சனை இல்லாத ஏரியாங்க இருக்குது. இந்த தண்ணி நிற்குது, இப்போ கால்வானோன்றாங்க, காவானோன்றாங்க. இப்போ நோண்டி விட்டா ஒரு மாதம் புத்து இது பண்ணுறாங்க. எல்லாமே இது பண்ணுறாங்கல்ல. எல்லாம் நான் 4 வருஷமாகறேன். காவா இப்போ தானே ரெடி பண்ணுறாங்க. ரெட்டைக்கு தானே அப்போத்துலேருந்து போட்டுக்கிறேன். எனக்கு புத்தி தெரிஞ்சு ரெட்டைக்கு தான் போட்டுக்கிறேன். அவர் இல்லைன்னா கூட அவருக்கு தான் போடணும். யார் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு தான். ரோடு எங்கே எதுவுமே சரியில்லை. பஸ்ஸு ஆனால் பரவாயில்ல. இப்போ அதுக்கு முன்னாடி இருந்தது, கடைக்கு போகிறதுக்கெல்லாம் இருந்துச்சு. இப்போ இல்லை. விலைவாசி எல்லாம் அப்படி தான் இருக்குது, அதிகமாக தான். ஆமாம், எங்கள் குடும்பமே கலைஞ்சிட்டு தான் அதில் தான் போட்டுருந்தோம். இப்போ வந்து ரெட்டாளிக்கு போடு அப்படின்றாங்க. எங்கள் தெரு மட்டும் நல்லா ஆயிடுச்சுன்னா யாருக்கானாலும் போடுவோம். எங்கள் தெரு வந்து பாருங்க எப்படி இருக்குதுன்னு. ஊந்தி ஏந்து வர்றோம், பாதி போட்டாங்க, பாதி நிறுத்திட்டாங்க. ரோடு தான் பிரச்சனை, வேறு எதுவும் இல்லைப்பா. எங்களுக்கு என்ன பிரச்சனை? தண்ணி கிண்ணி வராத பிரச்சனை தான். விவசாயத்தில் மாமரம் வச்சோம், ஒன்று கூட 10 வாட்டி மருந்து வச்சோம், ஒன்று கூட வரல. வாழை மரம் வச்சோம், வாழை மரமும் காற்றுல அது தண்ணியில் உடந்து போச்சு. பயிர் செய்கிறதே இல்லை, விட்டோம் தண்ணி போட்டு. கண்டிப்பாக டிஎம்கேக்கு தான் போடுவேன். அது அப்போத்துலேருந்தே அந்த இது இருக்கிறதுனால டிஎம்கேக்கு தான் போடுவேன். மக்களுக்கு என்னன்னா இந்த இடத்துல சாக்கடை தண்ணி வருது, போக்குவரத்து பாதிக்கப்படுது, மக்கள் கொஞ்சம் அவதிப்படுறாங்க. நோட்டால் தான் சார் ஓட்டு போடுவேன். இது வரைக்கும் எந்த ஆட்சி வந்துமே யாருக்குமே எந்த ஒரு பிரோஜனமும் இல்லை. இனிமேலும் அதுதான். அவங்க வேலையை பார்க்க போகிறாங்க. அதுக்கு யாருக்கு ஓட்டு போட்டு நம்ம தேர்ந்தெடுத்து ஒரு யூஸ்மே கிடையாது. அதனால நான் நோட்டாக்கு தான் ஓட்டு போடுவேன். அதான் சார் பார்த்துட்டோம், யார் வந்தாலும் இதுதான் அப்படிங்கிறது மைண்ட் செட் ஆகிடும். அதனால் புதுசாக யார் வந்தாலுமே இப்படி தான் இருக்க போதுங்கிறதுனால நாங்கள் யாருக்கும் ஓட்டு போடுற மாதிரி நோட்டாக்கு தான். காவா தோண்டுவாங்க, 1 மந்த் அது அப்படியே தான் இருக்கும். திரும்ப அதை க்ளோஸ் பண்ணுவாங்க, திரும்ப அதே தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக்கை யாருமே கேட்குற மாதிரி இல்லை. ஒரு போலீஸ் நிற்கிறாங்க, ஒருத்தன் இடிச்சுட்டு போகிறான் அப்படின்னாலும் அதை வேடிக்கை தான் பார்க்குறாங்களே தவிர அவனை இடிச்சுட்டு போகிறான்னு என்னன்னு கேட்க போகிறது இல்லைங்க. இதுதான் நடந்துட்டுருக்கு. இது இப்போ ஓட்டு போட்டால் மட்டும் மாறிடுமா? ஓட்டு போட்டால் மாற போகிறது இல்லை. ஆஸ் யூஷுவல் அதே தான் நடக்க போகுது. அதையும் ஓட்டு போட்டு ஒருத்தர் வந்து திரும்ப புது பிரச்சனை கொண்டு வரணும். அதனால் வேண்டாம். கண்டிப்பாக யாருக்குமே ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி ஐடியாவே இல்லைங்க. இதுவரையும் தெரிவிச்சுட்டு இருந்தோம், ஆனால் ஏமாந்தது நிறைய. அதனால் வந்து அது தேவையில்லை. எங்கள் தொகுதியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரைனேஜ் தான் ப்ராப்ளம். ட்ரைனேஜ்ன்ற பேரில் அங்கங்கே நோண்டி போட்டு நிறைய ஆக்சிடென்ட்டு, நிறைய பேர் இறந்துட்டாங்க. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டம் காலையில் நடந்தது. அது வந்து பார்த்தீங்கன்னா இதே ட்ரைனேஜுக்காக தான் அந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அதனால் வந்து யாருக்கு போட்டாலும் அப்படி தானே இருக்குது. அதனால் வந்து நோட்டாக்கு போடலான்னு இந்த ட்ரிப்பு இருக்குது. அடுத்த ட்ரிப்பு புதுசாக நிறைய பேர் வராங்க உள்ள, அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க என்ன பண்ண போனால் அதை யோசிச்சு தான் அவங்களுக்கு போடலாமா அப்படின்றது முடிவு பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே மக்கள் பிரச்சனையே டிராஃபிக் தாங்க மெயின். டிராஃபிக்கு, மழை நீர் ஒழுங்காக போகிறது கிடையாது, ட்ரைனேஜ் பிரச்சனை, காலேஜ் ஸ்டூடெண்ட்டு எல்லாருக்கும் போக்குவரத்து பிரச்சனை நிறைய இருக்குங்க. அது சீர் செஞ்சாலே கரெக்டாக இருக்கும் பொன்னேரி பொறுத்த வரலாம். யார் வந்தாலும் கரெக்டாக பண்ணுற மாதிரி இல்லை. அந்த டைமுக்கு எல்லாம் கரெக்டாக பேசுகிறாங்க, அதுக்கப்புறம் யாரோ செயலில் எதுவும் இது பண்ண மாட்டுறாங்க. ரோடு சரியாக இல்லை, டிராஃபிக் நிறைய ஆக்சிடெண்ட் ஆகுது. குழந்தைங்கள சாயந்தரத்தில் ஸ்கூல்லேருந்துலாம் கூப்பிட்டு வர முடியல, ரொம்ப டிராஃபிக் ஆகுது. அது மாதிரி பெரிய வண்டிங்க வரனால நிறைய ஆக்சிடெண்ட்டுங்க நடக்குது. ரோடு ஃபஸ்ட்டு சரியாக இல்லை, நிறைய ஆக்சிடெண்ட் நடக்குது. அதனாலேயே இப்போ மாறணும். இப்போ வந்து எதுவும் முன்னேற்றம் எதுவும் தெரிகிற மாதிரி தெரியலையே. எதனா ஆட்சி மாறினா தான் தெரியும். அப்படின்னு பார்த்தா விஜய்க்கு சொல்லலாம். அவர் வந்து ஏன்னா ஆட்சி மாறணும்ல. இப்போ வந்து சீமானும் அவரும் இருக்கிறாரு, டிஎம்கேவும் இருக்குது, ஏடிஎம்கேவும் இருக்குது. இப்போ வந்து அது மூலிமா நமக்கு எதுவும் புதுசாக மாற்றம் எதுவும் தெரிகிற மாதிரி தெரில. அப்போ அப்படின்னும் போது வந்து புதுசாக மாறணும். யாருன்னா ஒருத்தர் புதுசாக வந்தால் தான் நமக்கு தெரியும். மக்களுக்கு என்ன பிரச்சனைனா எல்லாமே பிரச்சனை தான். ரோடு வசதி கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வண்டி சரியாக டிராஃபிக் ஓவராக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் மாற்றம் வரணும் பொன்னேரிக்கு. மாதம் 1000 ரூபாய் போட்டால் எங்களுக்கு 1000 ரூபாய் அவர் போடுறாரு. ஆனால் எங்களை வச்சு எவ்வளோ சம்பாதிக்கிறாருன்னு பார்க்கணும்ல. எங்கள் வரி பணம் தானே எங்களுக்கு திரும்பி வருது. நாங்கள் சும்மா இருக்கிற வீட்டு வரி கட்டுறோம், தண்ணி வரி கட்டுறோம், குழா வரி கட்டுறோம், கரண்ட் பில்லு அது பாட்டுக்கு ஏறிக்கினே இருக்குது. சும்மா கொடுக்குறாரு, எங்கள் வரி தானே. இங்கே பொன்னேரியில் எல்லாம் நம்ம காலையில் பார்த்திங்கன்னா சாக்கடை, ஸ்கூல் பசங்க கவர்மெண்ட் ஸ்கூல் இங்கே தான் இருக்குது. சாக்கடை இந்த போன வாரத்தில் பாம்பு நுழைஞ்சிச்சு கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலில். போதை மருந்துங்க நிறைய ஆயிடுச்சு. திமுகன்றது இல்லை, போதை மருந்து இப்போ தெருக்கு எது இருக்குதோ இல்லையா, சாராய கடை இருக்குது. குடும்பம் அழியுது எதனால? போதை மருந்துல சாக்கடையினால தான். தண்ணி எந்த குடும்பத்தில் குடிக்காதவங்க இருக்கிறாங்க, ஏன் அதை மூட முடியாதா? இப்போ காயத்து எல்லா வேலையும் ஏற்றுறாங்க. இப்போ இந்த மாதிரி புண்ணியவானுங்க வேலை தராங்க, நாங்கள் பழிச்சுன்னு போகிறோம். இப்போ எவ்வளோ பேர் வேலை இல்லாத இருக்கிறாங்க. இந்த கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலில் போனவங்களாம் எந்த பாதுகாப்பும் கிடையாது. பாய்ஸ் ஸ்கூலில் போனீங்கன்னா போதை மாத்திரை. ஓட்டு யாருங்கன்னா இப்போது வந்த பிறகு தான் செய்கிறன்றவங்களோட செஞ்சுட்டு கேட்டாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் கரெக்டான அரசியல்வாதி. செய்யாதே நான் வந்துட்டு பிறகு செய்கிறேன், நான் வந்துட்டு பிறகு 2000 ரூபாய் ஏற்றுறேன், 1000 ரூபாய் ஏற்றுறேன்றதை செய்யட்டும். எங்களுக்கு காசு கொடுக்க வேணாம். எங்கள் இது பொதுநா இது என்ன சாக்கடை காயில் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதை மெரிச்சின்னு போதுங்க குழந்தைங்க. ஏன் நோய் வராது?
கொசு எவ்வளோ வருது, கரண்ட் எத்தனை வாட்டி ஆஃப் பண்ணுறாங்க, எத்தனை குழந்தைக்கு இதுவாகுது, பாம்பு கடிச்சு சாகுது. சும்மா தான் இப்போ நாங்கள் நல்லா செய்கிறோம் என்ன செய்கிறாங்க, ஒன்றும் செய்யலை. அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் பாதுகாப்பு எல்லாமே. பேங்க்கில் பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் நோட்டு மாட்டினாங்க, 500 ரூபாய் நோட்டு அடுக்க முடியாதுங்க. இப்போ 500 ரூபாய் நோட்டு மாற்றினா தான் தெரியும். என்னை பொறுத்த வரையும் பெரிய நோட்டெல்லாம் எடுத்துகிட்டு 20 ரூபா தாளை போட்டு எங்கே எடுத்து அடிக்க வைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ யாருமே போட மாட்டேன். எங்கள் ஊருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோடு இல்லை. ஒரு இங்கேருந்து அந்த பொதுருக்குள்ளே இந்த பக்கம் கஞ்சி அடிக்கிறானுங்க, இந்த பக்கம் சாரா வைக்கிறானுங்க. நாங்கள் தனியாக 8 மணிக்கு போக முடியல இருட்டில். இப்போ எவன் தான் போட மாட்டாங்க ரோடு. எங்கள் ஊர் பசங்க சொல்லிட்டானுங்க, பாத்தினா ரோடு பஸ் ஸ்டாண்டில் வந்து நின்றுடுங்க, ரோடு யாருங்க போடாதீங்க. நீ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டில் இவ்வளோ பள்ளம் மழை பெஞ்சு எந்த பக்கம் பார்த்து அங்கேருந்து நடந்து வரல காலேஜுக்கு பசங்க. ஒருத்தனோட சரியாக பார்க்க மாட்டேன்றான். தலைவர் 3 தலைவர் வந்தாங்க, அவன் சம்பாரிச்சிக்கினான். அந்த ரோடு பாரு சரியில்லை. நாங்கள் யாருக்கும் போட மாட்டோம் இந்த வருஷம் ரோட்டை. யாருக்கும் போட பார்த்தல வந்து கேட்போம், எப்பா நீங்கள் மொத்தம் இந்த ரோட்டை போடுங்க, நாங்கள் ஓட்டு போடுறோம் போகிறோன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. போட மாட்டோம் நாங்கள் யாருமே. நீ கூட வந்து பாருங்க அந்த ரோட்டை. காட்டாவூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 5 கிலோமீட்டர் நடந்து போடலாங்க. ஊருக்குள்ள பஸ்ஸு போகாது. ரோட்டில் எந்த பல்பு உடச்சிட்றானுங்க. வயசுக்கு வந்து பசங்க இருட்டில் எப்படி போவோம்? நடந்து போகலாம். நாங்கள் பஸ் ஸ்டாண்ட் உட்காந்துக்கிறோம். எப்படி யாரும் பயமானு ஒரு வாட்டி நடந்து போகிறேன், பொதுன்னு ஓடுறானுங்க. பேன் நடிங்க வர்றேன் நான் வீட்டுக்கு. அதுக்கு நான் ஓட்டுக்கு போகிறதா இல்லை இப்போ இந்த வருஷம். ஆமாம், ரெட்டாளி தான் போடுவோம். ஏன்னா அதில் போட்டோம்னா எங்களுக்கு கஷ்டமெல்லாம் தீரும். அது வியாபாரம் இன்னைக்கு அந்த இதில் ஜெயிக்குது. இதை கஷ்டப்படுறோம் நாங்கள். வியாபாரமெல்லாம் விலைவாசெல்லாம் அதிகமாக வச்சு வைக்கிறோம். நாங்கள் என்ன பண்ணுறது? இப்போ இந்த வருஷம் பொங்கல் அதுக்கு முன்ன 1000 ரூபாய் 2000 கொடுப்பாங்க. இந்த வருஷம் அது கூட இல்லை. 1000 ரூபாய் போடுறேன்ட்டு ஆளுங்களெல்லாம் வர வச்சுக்கணும். இன்றைக்கி விலைவாசெல்லாம் ஏற்றி கஷ்டப்பட வைக்கிறோம். நாங்கள்லாம் என்ன பண்ணுறது? ஏழைங்களெல்லாம் என்ன பண்ணுறது? இந்த ஏழை மக்களுக்கோசமே அவருக்கு நாங்கள் ஓட்டு போட்டு அவர் ஜெயிக்க வச்சு எங்களை எவ்வளோ பாதுகாப்பெல்லாம் கொடுத்தாங்க. இன்றைக்கி நாங்கள் வந்து வெயிலில் கஷ்டப்படுறோமே, இந்த கஷ்டத்துக்கு யார் ஆள்? விஜய்க்கு ஓட்டு போடணும். ஏன்னா இதுக்கப்புறம் அவர் வந்தப்புறம் என்ன மாதிரி நடக்க போகுது அப்படின்ட்டு ஒரு ஆர்வமாக பார்க்குறதுக்காக சொல்லியிருக்காரு. பார்க்கலாம், அவருக்கு போட்டு பார்க்கலாம். இது வரைக்கும் ஓட்டு போட்டு பார்த்துருக்கோம். இதுமாரி வந்து அவ்வளோ சொல்கிறாங்க, ஆனால் செய்ய போகிறது இல்லை. இவராவது வந்தாச்சு பார்க்குறதுக்கு பார்க்கலாம். இந்தமாரி நைட் டைமில் வந்து யாருமே பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது இந்த ரோட்டில், இந்த சைடில். அது கொஞ்சம் கிளியர் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒயின் ஷாப் பிரச்சனை, அதுக்கப்புறம் குடிச்சிட்டு அங்கங்கே விழுந்து கிடக்கிறது, அந்தமாரி நிறைய பிரச்சனைங்க இருக்குது. அது கொஞ்சம் இல்லாமல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். விஜய் ஏன்னா அவர் எனக்கு எல்லாம் நல்லது செய்கிறேன்றாரு கேட்டாக்கா, அதனால் நம்பிக்கையோடு இருக்குது. ஏன்னா அவர் செய்வாருன்ற ஒரு நம்பிக்கை. இவங்கெல்லாம் வந்து ஓட்டு வாங்கிக்கணும் திரும்பி பார்க்கறது இல்லை. நான் வீட்டில் கரண்ட்டு வரும், தண்ணி வரும், எல்லாம் வரும்னு தான் சொல்கிறாங்க. வந்த பாடு இல்லை எதுவும். ஓட்டு வாங்கிக்கினாக்கா வீட்டுக்கு போயிடுறாங்க. நாங்கள் தேடிக்கின்னு போக வேண்டியதாகுது எம்எல்ஏ வீட்டுக்கு. எம்எல்ஏ என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாரு, வரும் போயா அப்படின்னு சொல்லுவார். எங்கே வருதுங்க? இப்போ நல்லாச்சு புதுசாக வர நம்ம விஜய் அவருக்கு வந்து நம்ம பண்ணலாம். ஏன்னா இப்போ வந்து இது வரைக்கும் இருந்தாங்க 2 பேருமே, அவங்க என்ன பண்ணிகிட்ருக்கான்னு தெரியும். புதுசாக ஒரு இளைய தலைமுறைக்கு வந்து வர்றதுனால சரி அவர் நம்ம எதிர்பார்க்குறோம். அவர் வந்து இந்த ஏன்னா என்னன்னா ஒரு 200 கோடி வர வருமானத்தை விட்டுட்டு மக்களுக்காக எதுவும் செய்யணுன்றாரு. ஒரு புது கட்சி வந்து உருவானா என்னன்றது நம்ம பார்க்கலான்றதுக்கு வந்து முடிவு பண்ணியிருக்கோம். விஜய்க்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். மக்களுக்கு என்னன்னா இப்போ இருக்கிற இந்த நகராட்சியில் என்னன்னா அந்த தண்ணி அதிகமாக போகிறது கிடையாது. ஏன்னா இந்த பாதாள சாக்கடை இந்த மாதிரி தண்ணி வந்து வசதிலாம் மழை வந்துச்சுன்னாவே மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுதான் இங்கே நிறைய பிரச்சனையாக இருக்குது. இங்கே இருக்கிற நகராட்சியிலேருந்து அது சரி பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் மக்களுக்காக. மற்றபடி வந்து இந்த பிள்ளைங்க படிக்கிற பசங்களுக்கு வந்து நடப்புறதுக்கு போகிறதுக்கு வந்து கஷ்டமாகவே இருக்குது. அந்த படிக்கிற எஜுகேஷன் வந்து கொஞ்சம் பண்ணி கொடுக்கணும், அவ்வளோதான். நான் ரெட்டாளிக்கு தான் போடுவேன். என்னை இட்டு போய் ஜெயிலில் கூட போடு. இன்னும் எனக்கு அதான் பிடிக்கும். நான் ரெட்டாளிக்கு தான் போடுவேன். அவங்க அம்மா எம்ஜிஆர் ஜெயலலிதா செத்தா கூட சரி, நான் அந்த கட்சி தான். இல்லாட்டி கூட அந்த கட்சியில் யார் நிற்கிறாங்களோ அதுக்கு போடுவேன். மக்களுக்கு என்ன பிரச்சனைன்னா ரொம்ப அராஜாரம் நடக்குது ஐயா. அறியாத பசங்க ரொம்ப கெட்டு போகுது. அறியாத பசங்க வந்து நல்லா இருக்கணும். அவங்களுக்கு ஒரு வெயிட் பண்ணுங்க. நாங்க நீங்க போடுற ஓட்டு நாங்க போடுறோம். போடுனா நாங்க போடுறோம். எங்களுக்கு வந்து நல்லது செய்யணும்.